சங்கீதம் 9. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். உம்மிடத்தில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாகத் திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்களோடே கூட ஒழிந்து போயிற்று. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும்போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கிவிடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் களிகூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என் பகைஞர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டான். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். ஜாதிகள் தங்களை மனுஷரென்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயமுண்டாக்கும் கர்த்தாவே. ஜெபம். கிருபையை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்கை நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சங்கீதம் 9வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியாக கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக போராட்டங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், பொல்லாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக தடுமாற்றங்கள், பாரங்கள், கவலைகள், மன அழுத்தங்கள் யாவும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். நீ நியாயமுள்ள நியாயாதிபதி கர்த்தாவே, உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும்படி செய்யும் ஆண்டவரே. அநேக தடுமாற்றங்களுக்கு கர்த்தர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். பொல்லாத வியாதிகளுக்கும் பலவீனங்களுக்கும் கர்த்தர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். ஒவ்வொருவரையும் ஜீவனுள்ள சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்கும். அவர்கள் மீது எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே வீண் செலவுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். சிறுமிப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஒவ்வொரு நெருக்கங்களிலும் கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தாவே, நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவர்களுக்கு பதில் கொடுத்து எல்லா இக்கட்டுகளுக்கும் பொல்லாங்குக்கும் விலக்கி பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்கிற தேவன், நீர் எங்களை காண்கிற தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீதியின் வலகரத்தால் எங்களை தாங்கி வழி நடத்துகிறவர். விசேஷித்த ஞானத்தினாலும் பலத்தினாலும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நீதியின் தேவன் ஒவ்வொருவரையும் நல்வழி பாதையிலே வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவன்
நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாதபடிக்கு கர்த்தர் நீர் எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தரே பலப்படுத்தும். விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் கர்த்தரே கொடுத்தருளும். வேலைக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். ஏற்ற வேலையிலே அவர்களுக்கு நல்லதொரு வேலையை கொடுத்து ஆண்டவரே நீர் சாட்சியாய் நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தையும் பலத்தையும் கர்த்தரே கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்கக்கடவன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம். நீங்கள் எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை தருவீராக. அறியாமையால் செய்த தவறுகள், பாவங்கள், குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள் யாவையும் கர்த்தர் மன்னிப்பீராக. தடுமாற்றங்கள் விலகட்டும். கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தும். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்கப்படட்டும். தடைகள் விலகட்டும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே நீர் எங்கள் முன்பாக கடந்து செல்லும்படியாக கோணலை செவ்வையாக்குகிற கர்த்தர் நீர் எங்களை நல்வழி பாதைகளை வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் நல்பாதையிலே வழிநடத்துவீராக. அற்புதங்களை காணும்படி செய்யும் ஆச்சரியமாய் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமேன்.